ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our village food சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா, ஒரு சூப்பரான அசைவ உணவு தான் செய்ய போகிறோம். இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்ட சிக்கன் குழம்பு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சோம்பு, ஜீரகம், மஞ்சள் தூள், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசாலா கூட வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அதில் போட்டுக்கலாம். சிக்கன் எடுத்து போட்டுட்டு நல்லா மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் கூட மசாலா எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா புழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு புதினா வந்து வாசனைக்காக கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். வாவ், இப்போவே குழம்பு ரொம்ப கமகமன்னு வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இந்த குழம்பு கொதிக்க விட்டோம்னா இன்னும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கமகமன்னு நல்ல ஒரு சிக்கன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை இட்லி, பூரி, சப்பாத்தி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரியே நாங்கள் ஒரு அருமையான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாரும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.